ரைஸ் முடி நல்லா கருக்கருன்னு வளரும்னா என்ன மாதிரியான எண்ணெய் தேய்க்கும் அப்படிங்கிறத விட என்ன சாப்பிட்றோங்கிறது ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கி சொல்கிறது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டினியூஸாக நீங்கள் நிறைய தடவை நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா முடி நல்லா கருக்கணும்னு வளரும். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 2 வத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ வத்தல் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து 3 பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து துருவின தேங்காய் இல்லைன்னா கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், நான் கொஞ்சம் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அரை மூடிக்கு கொஞ்சம் மூடினே சொல்லலாம். அந்தளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட போட்டு நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட் ஆகக்கூடாது. லைட்டாக மணம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து கருவேப்பிலை இலை 2 கைப்பிடினா 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை. இந்த கருவேப்பிலை இலை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தலைக்கு தேய்ச்சாலும் முடி வளரும், அதை சாப்பிட்டாலும் முடி வளரும். ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்களா, அதுதான் கருவேப்பிலை இலை. அதை நீங்கள் எவ்வளோத்துக்குள்ள முடியுமோ அடிக்கடி சாப்பாடில் ஆட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் வந்து கருவேப்பிலை இலை குழம்புல போட்டால் நாங்கள் சாப்பிட மாட்டோம், தூக்கி போட்டுருவோங்கிறதுனால இப்படி துவையல் பொடி, அதுக்கப்புறம் குழம்பு வைக்க முச்சில தேங்காவை அரைச்சி ஊற்றுவாங்களே, அதில் தேங்காய் அரைக்க முச்சில அதில் கருவேப்பிலையும் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு அரைச்சிட்டு அந்த விழுதை வந்து குழம்புல போட்டு கொதிக்க வச்சு தந்துடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழம்புல இருக்கிற கருவேப்பிலையை தூக்கி வச்சோம்னாலும் இந்த இதை நாங்கள் சாப்பிட்ருவோம். அதனாலே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே முடி நல்லா கருகருன்னு நீளமாக இருக்கும். கருவேப்பிலையில் வந்து நல்லா எண்ணெயில் வந்து வறுத்துக்கோங்க. நல்லா முறுமுறுன்னு வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக மணம் வந்தாலே போதும். இதுக்கு நம்ம இன்றைக்கி வந்து பொடிக்கு தான் நல்லா முறுமுறுன்னு வரணும்னு அவசியம். இதுக்கு அப்படி கிடையாது. கொஞ்சம் மணம் வந்தால் போதும். இப்போ கருவேப்பிலை இலையை லைட்டாக நான் வந்து வதக்கினேன். வதக்குனதுக்கப்புறம் நான் சொன்னாப்பில் தான் 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைனா 1 கைப்பிடிக்கு கொத்தமல்லி இலை. இதில் நீங்கள் புதினா ஆட் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப சிறந்தது. ஆனால் எங்கள் வீட்டில் புதினா எப்பவும் கருவேப்பிலை துவையலுக்கு ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் சில பேர் வீட்டில் ஆட் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் கொத்தமல்லி இலைக்கு கொஞ்சம் கம்மியாக புதினாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கிடணும். இந்த 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கிடணும். நம்ம வீட்டில் நிறைய பேத்துக்கு கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி எதுவுமே பிடிக்காது. எங்கள் வீட்டில் வந்து கொத்தமல்லி இலையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்ல, எல்லோரும் கடைசியில் போட்டு இறக்குவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும்ல கொத்தமல்லி இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சுருவோம். அதோட சாறு உள்ள இறங்கட்டோன்னே. என்னுடைய சமையல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா இதுலேயுமே அப்படி தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். நம்ம வந்து என்னதை நம்ம மேலே அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. அதை விட என்னத்தை நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சாப்பிட்றத உருப்படியாக சாப்பிடணும். ஒரு கொட்டை புளியை போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடணும். எங்கள் வீட்டில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே அரைச்சி, சிலர் வீட்டில் என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஆக்கில் அரைச்சி வந்து துவையில யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம அப்படி பண்ண மாட்டோம். கொஞ்சம் தாளிப்பு கொடுப்போம். அப்படி தாளிப்பு கொடுக்குறதுனால என்ன ஆகும்னா, ஒரு நாளில் காலியாக வேண்டிய துவையல் வந்து 2 நாள் நம்மளுக்கு வச்சுக்கிடலாம். அவ்வளோதான். அதுக்காக பல்காக பண்ணி வச்சுட்டு வச்சு சாப்பிடணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த துவையலை வெளியில் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. ஏன்னா தண்ணி இருந்தால் தான் பூசணம் பிடிக்கும். நம்ம தண்ணியை நல்லா சுண்டை நம்ம வந்து கிண்டி எடுக்கிறதுனால அப்படி ஆகாது. நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஒரு வேளை உப்பு காரம் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். காரம் வந்து 2 வத்தல் ஆட் பண்ணியிருக்கோம்ல, 2 கைப்பிடி கருவேப்பிலைக்கு அது கரெக்டாக தான் இருக்கும். வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைக்கிறவங்க 3 வத்தலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 வத்தலே போதுமானது. இப்போ வந்து இதை ஒரு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம வந்து நல்லா அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் குறைவா இருந்ததுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்புமே ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. டேஸ்ட்டுனா காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக ஒரே பேலன்ஸ் ஒரு கோடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உரைப்பு அதிகமாக, உப்பு அதிகமாக, புளி அதிகமாக எதுவும் ஒன்று கொஞ்சம் அதிகமாக தூக்கலாக ஆட் பண்ணவே கூடாது. எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். அதுதான் நல்லது. அதுதான் டேஸ்ட்டும் கூட. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு பொருக்காஞ்சட்டியை வச்சிடலாம். பொருக்காஞ்சட்டியை வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு, அதை அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கிடலாம். இதை இப்படி ஆட் பண்ணுறதுனால தண்ணி ஈரம் நம்ம அரைச்சிருக்கோம்ல, கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைப்போம்லாம், அந்த தண்ணி எல்லாமே இது நல்லா சுண்ட நம்மளுக்கு வந்து எடுத்து தந்துடும். அது நல்லது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி பண்ணுறதுனால. அரைச்ச கருவேப்பிலை எல்லாத்தையுமே அந்த தாளிப்பில் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்சியை கழுவி அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்ட அந்த தண்ணி எல்லாமே பற்றி நமக்கு நல்லா சுண்ட துவையல் மட்டும் நம்மளுக்கு சூப்பராக கிடச்சி வரும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன ரெசிபிஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.